நீர் ஒருவரே சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும் சுவாமி, நீ கட்டட நிற்கும் கர்த்தாவே. தேவரீர் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். தேவரீர் மகிமைக்கும் கனத்துக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். நீர் ஒருவரே எல்லா தேவர்களுக்கு மேலாக தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஒப்பானவர் யார் இருக்க முடியும் சுவாமி? உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே துதி ஆராதனை செய்தி வேளையிலே உடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் வந்து உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர் அவர். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தந்து என்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தந்து என்றும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். அவரே யெகோவா சிருஷ்டிகர்த்தர். அவரே யெகோவா சர்வ வல்லவர். இளைய தைலம் கண்மலை தேவன். அவரே யெகோவா எந்தன் பரிகாரி. அவரே யெகோவா எந்தன் பரிகாரி. அவரே யெகோவா சிருஷ்டிகர்த்தர். அவரே யெகோவா சர்வ வல்லவர். இளைய தைலம் கண்மலை தேவன். அவரே யெகோவா எந்தன் பரிகாரி. அவரே யெகோவா எந்தன் பரிகாரி. Hallelujah, 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 hallelujah. அவரே யெகோவா சர்வ வல்லவர். அவரே யெகோவா எந்தன் பரிகாரி. அவரே யெகோவா எந்தன் பரிகாரி. அவர் பெரியவர், ஆபிரகாம் தேவன். யெகோவா தானோ தானாக கர்த்தர். இஸ்ரவேல் தேவன், நித்திய பிதா. அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. அவர் பெரியவர், ஆபிரகாம் தேவன். யெகோவா தானோ தானாக கர்த்தர். இஸ்ரவேல் தேவன், நித்திய பிதா. அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. எல்லாம் தருபவர் யெகோவா ஈரே, ரட்சிப்பின் தேவன், மெசியா கர்த்தர். நீதியின் சூரியன் விடுவிக்கும் கர்த்தர். அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. எல்லாம் தருபவர் யெகோவா ஈரே, ரட்சிப்பின் தேவன், மெசியா கர்த்தர். நீதியின் சூரியன் விடுவிக்கும் கர்த்தர். அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. Hallelujah, 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 hallelujah. அவர் யெகோவா சர்வ வல்லவர். அவர் யெகோவா எந்தன் பரிகாரி. ஆமென், ஆமென். என் பிரியமே, என் இயேசு நாயகரே, அருமையா. என் பிரியமே, என் இயேசு நாயகரே,
வருமையா. மத்தியவானில் விண்ணக தூதருடன் வரும் நேரம். மத்தியவானில் விண்ணக தூதருடன் வரும் நேரம். எனக்காய் காயம் அடைந்த பொன்முக முத்தம் செய்திட. எனக்காய் காயம் அடைந்த பொன்முக முத்தம் செய்திட. கண்ணீர் தேடி எங்கிடும் மான்களைப் போல் வானிலே. கண்ணீர் தேடி எங்கிடும் மான்களைப் போல் வானிலே. வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுடருடன். வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுடருடன். தேவனின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட. தேவனின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட. புத்தியுள்ள கண்ணீரை போல நானும் ஆயத்தமே. புத்தியுள்ள கண்ணீரை போல நானும் ஆயத்தமே. என் பிரியமே என் இயேசு நாயகரே வருமையா. என் பிரியமே என் இயேசு நாயகரே வருமையா. என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே. என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே. என் இயேசுவே வானவனில் மேகம் வருமையா. என் இயேசுவே வானவனில் மேகம் வருமையா. மத்தியவானில் விண்ணக தூதருடன் வரும் நேரம். மத்தியவானில் விண்ணக தூதருடன் வரும் நேரம். எனக்காய் காயம் அடைந்த பொன்முக முத்தம் செய்திட. எனக்காய் காயம் அடைந்த பொன்முக முத்தம் செய்திட. கண்ணீர் தேடி எங்கிடும் மான்களைப் போல் வானிலே. கண்ணீர் தேடி எங்கிடும் மான்களைப் போல் வானிலே. வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுடருடன். வெண்பத்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுடருடன். தேவனின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட. தேவனின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட. புத்தியுள்ள கண்ணீரை போல நானும் ஆயத்தமே. புத்தியுள்ள கண்ணீரை போல நானும் ஆயத்தமே. ஆமென். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி எனக்கெல்லாம்
தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே மூடி உண்டு. அவர் சொல்லலாகும் கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ரட்சா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் ஒருவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சர்வ வல்லமை உள்ளவர். நீர் ஒருவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரத்தையும் உடைய ஜனமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறவர். தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களையே செய்கிறவருமாய் இருக்கிற உமக்கு ஒப்பாக யார் இருக்க முடியும் சுவாமி? ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதியே, ஏக சக்கராதிபதியே, ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாயினால எவ்வளவு பேசுறோம், இந்த வாயினால எவ்வளவு சத்தத்தை உயர்த்துறோம். ஓ ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்கு தான் கர்த்தர் இந்த வாயை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகள் உள்ளோர் கைகளை உயர்த்தி அவருக்கு முன்பாக, ஓ நீர் எனக்கு நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுவோம். நீர் ஒருவரே என்னுடைய தேவனாயிருக்கிறீர். நீர் ஒருவரே உயிருள்ளவராயிருக்கிறீர். நீர் ஒருவரே சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறீர். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த பூமி முழுவதும் மனுபுத்திரர்களாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யும்படி கொடுத்திருக்கிறீர். ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் மகாயிரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் மெய்யாகவே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறவராயிருக்கிறீர். கேட்கிறவராயிருக்கிறீர். எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறீர். மெய்யாகவே சத்துருக்களின் சிரசை முறியடிக்கிறவராயிருக்கிறீர். தேவர்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர்.
மெய்யாய் என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் என் ஜெபத்தை அவர் அல்லாமல் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். ஓ, என் ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனோடு சுகத்தோடு நடத்தி வந்திருக்கிறாரே, கொண்டாடும்படி அவரை கலிகூறும்படி வைத்திருக்கிறாரே, அநேக வார்த்தைகளை பேசி அவரை நம்ப பண்ணினாரே. எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே யெகோவா சர்வ வல்லவர், அவரே யெகோவா என் பரிகாரி, அவரே யெகோவா என் பரிகாரி. அவர் பெரியவர், ஆபிரகாம் தேவன், சமாதான கர்த்தர், நீதியின் சூரியன், விடுவிக்கும் கர்த்தர். அவரே யெகோவா என் பரிகாரி, அவரே யெகோவா என் பரிகாரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே யெகோவா சர்வ வல்லவர், அவரே யெகோவா என் பரிகாரி, அவரே யெகோவா என் பரிகாரி. அவரே யெகோவா சிருஷ்டிகர்த்தர், அவரே யெகோவா சர்வ வல்லவர், இளைய தைலம் கண்மலை தேவன். அவரே யெகோவா என் பரிகாரி, அவரே யெகோவா என் பரிகாரி, அவரே யெகோவா என் பரிகாரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரே யெகோவா சர்வ வல்லவர், அவரே யெகோவா என் பரிகாரி, அவரே யெகோவா என் பரிகாரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், போதுமானவர். அவர் அவர் யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தந்து என்னை ஆசீர்வதித்தார். நம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், போதுமானவர். அவர் அவர் யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தந்து என்னை ஆசீர்வதித்தார். நம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். சும்மா ஒரு பாடலா நினைக்காதீங்க. உங்களை அவர் காத்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் இல்லாம போயிருக்கிறார். நம்மை காத்து வந்தாரே, என்னுடைய வழி நடத்தினாரே. என்னுடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவருக்கு மேலாக தாராளத்தின் ஏராளத்தின் தேவனாய் நம்மோடு கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறாரே. இரவு பகல் ஒருவரு சேதப்படுத்தாதபடி நீர் பாய்ச்சி வேலையடைத்து கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறாரே. இந்த மலைகளை விலகினாலும் பர்வதங்களை நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் என் மேல் மனது உருகி வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே.
இந்த அன்புக்கு நாம் என்னத்தை செலுத்துவோம்? ஹல்லேலூயா. அவருடைய ஓங்கும் புயமும் அவருடைய பலத்த கரமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் உங்களை என்னை ரட்சித்ததே. என் கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் என்றென்றைக்கு உயர்ந்தே இருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. உம்மை துதிக்க ஆராதிக்க கட்டுண்டவர்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டுண்ட இடத்தில் இருந்த பொழுது மோசே அனுப்பி என் ஜனங்களை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த ஜனமாயிருக்கிற நாங்கள் ஆராதிக்கும்படிதான் எங்கள் கட்டுகளை அறுத்து விடுகிறீர்கள். கட்டுண்டவர்கள் யாருமே ஆராதிக்க முடியாது. கட்டுண்டவர்கள் ஆராதனையா அருவருப்பார்கள். கட்டுண்டவர்கள் ஆராதனைக்கு பங்கெடுக்க மாட்டார்கள். கட்டுண்டவர்கள் யாருமே துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதிக்க முடியாது. வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ கட்டுண்டவள் அல்ல, கட்டுண்டவள் அல்ல. நீ விடுதலை பெற்ற பெண்மான். நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். ஓ, அவருடைய வலதுகரம் உனக்கு ஆதரவாய் இருக்கிறது. தேவரீர் ஒருவரே ஜாதிகள் மேல் அரசாளுகிறவர். அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் எல்லா ஜனங்கள் மேலும் எல்லா ராஜ்யத்தின் மேலும் இருக்கிறது. அவ்வளவு மகத்துவம் உள்ள ராஜரீகம் உள்ளவர் தான் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் அவரை நம்பியிருக்கிறபடினால், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. மகிமையும் கனமும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் கண்மலையாகிய கர்த்தரிடத்தில் உயர்ந்த அடைக்கலமும் தேவருக்கு பயப்படும் பயமும் தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. பூமியில எந்த கடையாந்திரத்தில் போய் நின்றாலும் நானும் நாங்களும் சுவாமி உமக்கு பயப்படுவோம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். என் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நான் வேறு பிரிக்கப்பட்டவள் என்ற ஒரு வாழ்வு வாழும்படி எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீரே. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரே, எங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரிக்க கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. புதிய ஆண்டுல வந்து நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்னா, வார்த்தை பத்தி பார்க்கறோம். ஆமென். ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப புரிஞ்சுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, பைபிள் படிச்சியான்னு கேட்பாங்க. பைபிள் படிக்கிறது அல்ல. அப்ப இந்த நாட்கள்ல ஏன் அதை பார்க்குறோம்னா, எல்லாரும் ஜெபம் பண்ணியா பைபிள் வாசிச்சியா. சில வேளையில் ஜெபங்களுக்கு பதிலும் கிடைக்காது, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் வந்து ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. வார்த்தை அறிக்கைட்டு பாருங்க, வார்த்தை அறிக்கைட்டு சில நேரத்தில் என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது. ஃபாஸ்ட் பண்ணி பாருங்க, ஃபாஸ்ட் பண்ணி பார்த்து, இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆமாம், ஃபாஸ்ட் பண்ணியிருப்போம், 40 days கூட எடுத்துருப்போம். அப்புறம் என்ன செஞ்சிருப்போம், உட்காந்து வார்த்தை என்ன செய்வோம், அறிக்கையிட்டிருப்போம். பைபிளையும் படிச்சிருப்போம். ரொம்ப நல்லா கேட்கணும். இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியம். நான் எத்தனை மணிக்கு தூங்கினது தெரியுமா? 3:30 மணிக்கு தான் நான் தூங்கினேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா, கவனிங்க, சில வேளையில் இந்த ஜபங்களுக்கும் பதில் கிடைக்காம, ஃபாஸ்டிங் எடுத்து ஒன்றும் இல்லாமல், அப்புறம் வந்து நம்மளால் ஆன மட்டும் அந்த மீட்டிங் போவோம், இந்த மீட்டிங் போவோம், எல்லாம் போனாலும் சில காரியங்களில் வெற்றி இருக்கிறது இல்லை. அப்படி தானே? ஒத்துக்கிறீங்களா? இல்லை இருக்கா? அப்படி இருந்தோம். அப்படிலாம் இருக்குதுன்னா அது ஏதோ இருக்குது ஒழி, அது நிரந்தரமாக இருக்காது. ஆமாம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஆமென். இப்போ நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செய்தியை வந்து கவனித்து பார்க்கணும். கேட்குறவர்களை மட்டும் இராமல் அதன்படி நீங்கள் எப்படி இருக்கணும், நடக்கிறவர்களாக இருக்கணும். இதுக்கான தலைப்பு வந்து, ஒரு செய்திக்கான தலைப்பு வந்து வசனம் வந்து நான் சொன்னேன், ஐசாயா 40:8 verse. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்க. புல் உலர்ந்து, நல்லா கவனிக்கணும், புல் உலர்ந்து பூ உதிரும், நம்ம தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். நல்லா கவனிங்க, என்றென்றைக்கும் நிற்கும். சொல்லுங்க, நல்லா கவனிக்க, என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ அந்த நிற்கும்ங்கிறது, அப்ப நிற்கும்னு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையில வசனம் நிக்குதுன்னா, வசனத்தை நிக்குதுன்னா அந்த போர்டு அடிச்சு நிக்கிறது அர்த்தம் இல்லது. நிற்கிறது அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்யும்னு அர்த்தம். ஆமென்.
அந்த வார்த்தையானது உங்க வாழ்க்கையில உங்களை நிற்க வைக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நிற்க வைக்கும். அந்த வசனம் நிற்கும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அந்த வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி, அந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விழுந்துட மாட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வாழ்க்கையில அசைக்கப்படும்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்க அசைக்கப்பட மாட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். அந்த நிற்கும்ன்றதான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை வைத்துதான் இன்னைக்கு தேவன் உங்களோட பேச போறார். நிற்கும் சொல்லலாமா? இங்கிலீஷ்ல இருக்க firm, stand firm and forever அப்படின்னு இருக்காமா? நிலைத்து இருக்குமா? எப்பொழுதும் நிலைத்து இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தை நிலைச்சிருக்கும்னா எப்பொழுதும் நிலைச்சிருக்குமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நிற்கிறதுக்கு, நம்ம நிற்கிறதுக்கு தடையான காரியங்கள் வரும். ஆமென். இப்ப நிக்கிறவங்க எப்ப ஆடுவாங்க சொல்லுங்க? எப்பெல்லாம் ஆடுவாங்க? இப்ப நிக்கிறீங்க, நிக்கும்போது நிக்க முடியாம இருக்கிறது எப்பெல்லாம் நீங்க செய்ய முடியும்? அப்படி பலவீனமா இருந்தா நிக்க முடியாது. சரி உட்காந்துங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நான் சொல்றது, நீங்க நல்லாவே பலமா தான் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நிக்க முடியல. இந்த தண்ணி வந்திருக்கு, ஹல்லேலூயா, பயங்கரமான தண்ணி, ஃப்ளட், புரியுதுங்களா? ஒரு சூறாவளி காற்று. அப்ப நீங்க என்ன செய்ய முடியாது? நிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அந்த நிற்கும் அப்படின்னா, நிற்க முடியாத காரியங்கள் என்ன? ஸ்ட்ராங். புயல்னா இப்போ ஒரு நிறைய அடிக்கடி ஒரு புயல் வருது, அப்புறம் கடந்து போயிடுச்சுன்றாங்கல்ல. நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, அது கடலை கடந்து போயிடுச்சுன்றதே இருக்கிறது இல்லை. ஒத்துக்கிறீங்களா? இருக்கிறது, அப்படி போறது இல்லை. அப்போ இந்த புயல்ல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வசனத்துல முன்னாடி இருக்குது ரொம்ப அழகா, புல் என்ன செய்யும்? உலர்ந்துரும், பூ உதிரும். இது ரொம்ப ரொம்ப கவனிங்க அந்த வசனத்தை. அந்த பூ வந்து எல்லா நேரத்துலயும் பூக்குமா? இந்த பூங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு நாட் ஒன்லி ஃப்ளவர் அப்படின்னு இல்லை, எப்படி இருக்குன்னா வைல்டு ஃப்ளவர் அப்படின்னு. என்ன? காட்டு புஷ்பங்களே எப்படி பாருங்கன்னாரு ஆண்டவர். காட்டு புஷ்பங்களை நீங்க பாருங்கன்னு சொல்லல, எப்படி பாருங்கன்னாரு. அப்ப அதை கவனிச்சு பாரு. அப்ப அந்த புஷ்பத்தை சும்மா அப்படி பாக்குறது இல்ல, இதெல்லாம் புஷ்பங்கள் தான், அதெல்லாம் பாக்குறது இல்ல. காட்டு புஷ்பத்தை என்ன செய்யணுமா? ஏன் அதை கவனிச்சு பார்க்கணும்? ரொம்ப நல்லா கவனிங்க இந்த வசனத்துல. அதை யாருமே தண்ணி ஊத்துறது கிடையாது. ஹல்லேலூயா. அது தண்ணி ஊத்தி அதுக்கு யாரும் விதை போட்டதும் கிடையாது. நான் கூகுள்ல போயிட்டு இந்த காட்டு புஷ்பம்னா என்னன்னு பார்த்தா கொச்சு 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 கொச்சுன்னு பூத்து இருக்குது. நம்ம தண்ணி ஊத்தி உரம் போடுறது கூட எப்படி பூக்குது? கொஞ்சம் கொஞ்சமா பூக்குது. ஒரு 3 பூக்குது, 2 பூக்குது. இது எப்படி பூத்துருக்குன்னா நீங்க போட்டு பாருங்க. காட்டு புஷ்பம் பிளண்டீஸ் அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு. அப்ப அதை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதை யாராவது விதைச்சாங்களா? அல்லது ஆண்டவர் சொல்ற, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அதுங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா அது என்ன செய்யுது? பூத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல அந்த புல் உலரும், பூ கூட காஞ்சி போட்டு உலர்ந்து விழுந்துரும். அப்படின்னா உன் வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம், நீ விதைக்காததெல்லாம் நீ உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். காட்டு புஷ்பங்கள் விதைக்கிறது இல்லை, ஆனா அது எப்படி வந்து துளிர்த்து பூத்து குலுங்குது. அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? நீங்க விதைச்சிருக்க மாட்டீங்க, நீங்க அதுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது வர வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா அது பிளண்டியா வந்துடும். அப்பதான் சொல்றாரு, அதெல்லாம் கூட இருந்தாலும் அது விழுந்துடும், வரும் போகும். சீசன் அதெல்லாம் எப்படிங்க? சீசன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீசன், இந்த ஸ்ட்ராங் வந்து ஒரு சீசனா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்புறமா அது போய் ஒரு இலைப்பாறல் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராங், அந்த புயல் வீசும் பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்துல நீ நின்னனாதான் அந்த வசனம் உன்னை என்ன செய்யும்? நிலைச்சிருக்க வைக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில புயல் காற்று அப்படின்றது ஒரு வாழ்க்கையில கட்டாயமா உண்டு. தட் இஸ் இன்எவிட்டபிள். ஸ்ட்ராங்ஸ் ஆர் இன்எவிட்டபிள். தவிர்க்க முடியாததா தான் இருக்கும் இந்த பூமியில. இந்த பூமியில உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை ஜேர்னில எப்படி இருக்கும்? இந்த புயல், இந்த நிஜமாவே ஒரு அலைகள் வீசுது, கடல் கொந்தளிக்குது, புயல் வருது. ஒரு வாரம் கழிச்சு நியூஸ்ல பார்த்துறோம் போயிருச்சுன்னு, அப்பாடான்றோம். நான் சொல்ற புயல், நான் சொல்ற இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது, இந்த புயல் காற்று உங்க வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்க தேவனுடைய வார்த்தையில தான் நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி நிக்கணும்? எதுல நிக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் மேல நின்னாதான் இது என்ன வந்தாலும் நீங்க எப்படி இருப்பீங்க? நிலைச்சிருப்பீங்க.
இந்த புயல் பத்தி நான் சொல்றேன். இந்த தேவனுடைய வார்த்தையில நீங்க நிற்கும் பொழுது இந்த புயல்ல நீங்க சேதமடையாதபடி நீங்க உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். அந்த டைம்ல வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? ஹவு டு யூ ஹேண்டில் இட்? எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் வாழ்க்கையில. பைபிள் படிச்சான்றது பிரயோஜனப்படாது. அந்த நேரத்துல நிறைய பேர் பைபிள் படிக்கிறவங்க அந்த நேரத்துல இந்த புயல் காட்டுல என்ன செஞ்சிருவாங்க, அந்த அலையோட போயிடுவாங்க. அப்புறம் நாளடைவில் அவங்களை சொல்லிடுவாங்க, என்ன ஜெபத்தை கேட்குறாரு, என்ன சொல்லிடுவாங்க, என்ன ஜெபத்தை கேட்குறாரு. எப்படியோ சாத்தானுடைய வேலை என்னன்னா, எப்படியோ ஆட்கள் என்ன செஞ்சிடணும், ஒரு ஜெபத்தை என்ன கேட்டாரு, என்ன நமக்கு நடந்துச்சு அப்படின்னு உங்களை அவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை எப்படியாவது டிஸ்கனெக்ட் பண்ணி விடுறது தான் அவனுடைய பிளான். ஆனா அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, அவன் பிளானுக்கு நீங்க ஒத்து உதக்கூடாது. ஆமென். அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் வார்த்தையை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. ஃபர்மா நிற்கும், அசைய மாட்டீங்க, உறுதியா இருப்பீங்க, ஜெயிச்சிடுவீங்க. இப்போ இந்த புயல் காற்று பைபிள்ல பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிஜ புயல் காற்றுல இந்த போராட்டத்தின் புயல் காற்றுகள்லாம் வரும்பொழுது எப்படி வருது யோசிச்சு பார்த்தா பைபிள்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். பைபிள்ல வர்ற காரியங்களை பார்த்தீங்கன்னா தேவன் அனுமதிக்கிற புயல் காற்று இருக்கு. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். யாரு இப்ப நிறைய பேர் என்ன சொல்ல, தேவன் போய் புயல் காற்று உங்க வாழ்க்கையில் அனுமதிப்பாரா? ஹலோ, பைபிள்ல இருக்கா அப்படி? காட் புயல் காற்றை என்ன செய்வாரு, ஆஃப் பண்ணுவாரே தவிர பி காம்னு சொல்லுவாரே தவிர அனுமதிப்பாரா? அனுமதிப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புயல் காற்றை அனுமதிப்பார். பைபிள் அனுமதிச்சுக்கிறாரா? யோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை, புயல் காற்றை பத்தி நான் சொல்றேன். நிஜமான ஒரு புயல் காற்று அனுபவிச்சாரா? கொந்தளிப்பு வந்துச்சா? யோனாவுக்கு கவனிங்க, யோனா ஆண்டருடைய பிளான்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு. ஆனா அவன் எங்க போறான்? தர்ஷஸுக்கு போறான். அவனுக்கு தெரியும் இந்த நினிவே மக்களை இவர் என்ன செய்ய மாட்டாரு, அழிக்க மாட்டார். இவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், இவர் எப்படி அழிப்பார் அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான், அங்க போக மாட்டேங்கிறான். நீங்க இறக்கப்பட்டுருவீங்க, நான் போய் சொல்லி நான் தீர்க்க தரிசனம் உரைச்ச தீர்க்க தரிசனம் பழிக்கிறேன்னா என்ன சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தன்னுடைய அழைப்பை பத்தி, he is a prophet. குட்டி ப்ராஃபட்ஸ்ல அவர் வருது யோனா. ஹல்லேலூயா. யோனா, செப்பனியா, நாகும், சகரியா, மல்கியா, இவங்க எல்லாம் குட்டி குட்டி ப்ராஃபட்ஸ். அதில் யோனா, அதனால அவன் என்ன பண்ணிட்டான், தர்ஷனுக்கு போறான். ஆனா ஆண்டவர் பாருங்க அப்போ என்ன செய்யறாரு, ஒரு பெருங்காற்று. இப்ப கர்த்தர்னு இருக்கு பாருங்க, எப்படி இருக்குங்க, ஐயோ கர்த்தர்னு இருக்கு பாருங்க. அதே மாதிரி யோவேல் 2லமா 25 வாசிங்க, 25. யோவேல் 2:25 நல்ல வார்த்தை. நல்லா கவனிங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். ஐயோ பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் திரும்ப அப்ப அது நல்ல வார்த்தை, அவர் திரும்ப அளிப்பார். ஆனா அங்க ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்குது, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸாம்பிளுமே நான் எதில் கொடுத்தேன், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் அனுமதிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த புயல் காற்று மாதிரி சூழ்நிலைகள் வருது. ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? வருதா இல்லையா? அதுக்கு தான் அவர் சொல்லுவார், நீ நிலைச்சிரு, என் வார்த்தையில் இரு அப்படின்னு கையை பிடிச்சி பேசுவார், தைரியப்படுத்துவார். ஆமென். இப்போ 3 வகையான ஸ்ட்ராங்ஸ் புயல் காற்று இருக்கு. ஒன்று தேவன் அனுமதிக்கிறது, இன்னொரு புயல் காற்று இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா சாத்தான் அனுமதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வர்றது. அது என்ன பண்ணும், அவருடைய எண்ட் ரிசல்ட் என்ன, he wants to destroy you. உங்களை எப்படியாவது என்ன செய்யணும், அழிக்கணும். இப்போ கர்த்தர் அனுமதிச்சாரு பாருங்க யோனாவுக்கு. அப்படி முடிவில் என்னாச்சு, அவருடைய பிளானுக்கு அவன் என்ன செய்யறாரு, அவனை ஒரு மீனை வாயை கரெக்டாக திறக்க வச்சு, இவன் இந்த சமுத்திரத்தில் போட்டிங்கன்னா நான் அந்த சமுத்திரத்துடைய கொந்தளிப்பு நின்றுடுன்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்களா அதெல்லாம்? அப்போ கரெக்டாக அந்த மீன் வாயை திறக்க இவன் தண்ணியில் உழவும் கரெக்டாக இப்படிலாம் இருக்குமா பார்த்தீங்களா? நம்பி உழுறான் பாருங்க, தூக்கி போடுங்க என்னங்கிறான். அவன் மீன் வாயை திறக்கும், அந்த மீன் ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே போகிற ஷிப்பு மாதிரி கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுது, கரையில் கரெக்டாக கக்கிடுது பாருங்க.
எதுக்கு சொல்றேன்னா, அவரு அனுமதிச்சா அதுல ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உன்னதமான நோக்கம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தினுடைய முடிவுல அவர் செய்ய வேண்டியது உங்களை கொண்டு கட்டாயம் செய்து விடுவார். ஹல்லேலூயா. அப்ப அவர் உங்க வாழ்க்கையில ஒரு புயல் அனுபவிச்சார்னா நீங்க உடனே யோசிக்கணும், நான் ஏதோ ஆண்டவருக்காக நான் செய்யணும். உங்களுடைய வாழ்க்கை புயல் காற்றா இருக்குது. புயல் காற்றுன்னு நான் சொன்ன பிரச்சனை ஒன்று மாற்றி வருது. அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே போய் தலையை கொடுக்கறது, இங்கே போய் தலையை கொடுக்கறதுலாம் விட்டுட்டு நீங்கள் உடனே என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தில் நிற்கணும். இந்த மாதிரி புயல் காற்று நேரத்தில் நீங்கள் எப்படி நிற்கணும்? அப்படியே வசனத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த புயல் காற்று இருக்கும்போது இந்த கப்பலுக்கெல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? நங்கூரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆங்கர். அதுதான் என்ன பண்ணும், எவ்வளோ காற்றடிச்சாலும் எவ்வளோ கொந்தளிப்பு வந்தாலும் அந்த ஆங்கர், அதுக்கு பேர் நங்கூரம், அது என்ன பண்ணும்? டைரக்ஷன் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல கர்த்தர்கிட்ட உட்காந்துக்கணும். ஆமென். கர்த்தர் ஒரு புயலை அனுமதிப்பாரையானால் அது எதுக்குன்னு நீங்கள் உட்காந்து கவனிக்கணும். உலக பிரகாரமான ஒரு உங்கள் வாழ்க்கையில் புயல் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இதில் முடிவில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை எனக்கு யூஸ் பண்ண போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கா நான் சொல்கிறது? இது நிஜம். ஆமென். அதே மாதிரி யோனா வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லைங்களா? ஒரு புயல் தேவன் அனுமதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவனே அதுக்கு காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. ரெண்டாவது சாத்தான். ரெண்டாவது ஒரு புயல் ஒரு வாழ்க்கையில் அது எப்படி வருது? சாத்தானால் அனுமதிக்கப்படுது. அது வந்துச்சுன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? பாருங்க, புதிய ஏற்பாட்டில் சீஷர்களை போட்டில் அழைச்சின்னு போறாரு. அது பில்லோ போட்டு நல்லா நல்லா ஜம்முன்னு படுத்துக்கிறாரு ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இல்லைங்க சொன்னாரா இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு? இந்த தண்ணி அடிக்கும் போது தூக்கத்துல கூட எந்திரிக்கல. உடனே இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? சீசர்கள்லாம் அவங்கள போட்டு அவரை இது பண்ணி, நாங்க மாண்டு போறது உங்களுக்கு கவலை இல்லையா? மார்க் 4:35 கீழே இருக்குது. இதெல்லாம் இப்ப நீங்க வாசிக்க வேணாம், எடுத்து வச்சுக்கலாம். அப்போ அந்த நேரத்துல கவனிங்க, இப்போ என்ன செய்யறாரு பாரு. இது கர்த்தர் அனுமதிப்பாரே ஆனால் be calm, be still அப்படின்ற வேர்ட் அவரு சொல்ல மாட்டார். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சாத்தான் அனுமதிக்கும் பொழுது போட்டுக்குள்ள தண்ணி ஃபுல்லா வருது. இவர் பின்னணியத்துல இருக்கிறாரு, முன்னணியத்துல யார் இருக்கிறா? சீசர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு தண்ணி மோதிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எங்க வரும்? பின்னணியத்துல அடிச்சுட்டு தான் முன்னணியத்துக்கு வரும். அல்லேலூயா. இவர் பின்னணியத்துல ஜம்முன்னு படுத்துக்கிறாரு. சீசர்கள்லாம் வேகமா அவரை எழுப்பி, என்ன இப்படி படுத்திருக்கீங்க? நாங்க மாண்டு போகிற உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. உடனே அவர் என்ன செஞ்சாரு? இவங்ககிட்ட, இப்போ நானா இருந்தா என்ன கவலை இல்லையா? எனக்கு இருக்கிற கவலையோட உனக்கு இருக்கா? முதல்ல நான் அந்த என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் அடுத்து பார்ப்பேன். நம்மளாம் அப்படிதான் இருப்போம். என்ன கவலை இல்லையா அப்படின்னு நம்ம முதல்ல அதை பேசுவோம் இல்லை? ஆனால் அவர் செய்கிறார், முதல்ல இவங்க பேசுறதெல்லாம் அவர் லிசன் பண்ணவே இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யற? பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாரு. நம்முடைய ஆண்டவரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புயல் காற்றின் மத்தியில் சாத்தான் கொடுக்குறானா இல்லை கர்த்தர் அனுபவிச்சாரான்னு கண்டுபிடிக்கிறது யாருடைய வேலை? ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? இட் இஸ் மைன் அண்ட் யூ. ஆமென். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய, என்னுடைய பொறுப்பு அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உடனே எந்திரிச்சவர் என்ன செய்யறாரு? ரிபீட் பண்றாரு. என்ன செய்யறாரு? கடிந்து கொள்றாரு. அந்த அலைகளை பார்த்து இறையாதே அப்படின்னு பேசுறாரு. அந்த இறையாதே அமைதலா இருக்கிறது தான் வேர்ட். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்தவர் என்ன செஞ்சாரு? பேசுறாரு பாருங்க. பேசும்போது சத்துருடைய காரியத்தின் நிமித்தமா உங்களுக்கு ஒரு காற்று வீசுது, புயல் காற்றுனா நீங்க என்ன செய்யணும்? அதை கண்டுபிடிச்சிட்டு ரெபியூக் பண்ண தெரியணும். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ண தெரியணும்? 1970 நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ரெபியூக் பண்ண தெரியணும். இது ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை தெரியுமா? செய்யறதே கிடையாது. இந்த நேரத்தில் சேர்ந்துக்கிட்டு அழறது, அதை நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இப்படிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அழறது, கஷ்டப்படுறது. அழுதா கூட நான் சொல்றேன், கர்த்தர்கிட்ட அழுதுட்டு இதை பத்தி நீங்க என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை கத்துக்கணும். இன்னைக்கு சும்மா அழுதுகிட்டாவது ஐ ரெசிஸ்ட் யூ சேட்டன். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து ஓடுங்கள் இல்லை, பயந்து ஓடுங்கள் இல்லை. அவன் என்ன செய்வான்? ஓடுவான். நீங்க நிக்கணும். அவன் என்ன செய்வான்? நீங்க எதிர்த்து நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எதிர்த்துன்னா அவன் ஓடி போயிடுவான். அப்போ உங்களுக்கு தெரியணும், இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரா அப்படின்னு. இல்லை இது சாத்தான் அனுமதிச்ச பெரிய பிரச்சனையா? இது நான் சொல்றது சும்மா ஒரு காற்றடிச்சிச்சு, ஒரு புயல், ஒரு மரம் வந்துச்சுன்னு இயற்கையில் நடக்கிற மாதிரி இருக்காது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கவே முடியாம இருக்கும். ஒரு சமாதானம் இருக்காது.
குடும்பத்தில் புரோக்கன் ஹார்ட்டாக இருப்பாங்க, எல்லாருமே உடஞ்சிருப்பாங்க, புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்காது, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கும், டிசீஸ் வரும், சிக்னஸ் இருக்கும், டாக்டர்கிட்ட மாற்றி மாற்றி போகும், பண கஷ்டம் வரும். சரி, பணத்தை இதை எடுத்து அதில் போட்டு அதை எடுத்து பண்ணாலும் அடுத்து இன்னொன்று புதுசாக முளைக்கும். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கவனித்து பார்க்கணும். இது எதனால் வருது? இது சாத்தானுடைய. நல்லா கவனிக்கணும். ஒரு வியாதியை கர்த்தர் கொடுக்கறது கிடையாது. ஆமென். அப்படி கொடுத்தாருன்னா கவனிங்க, அவரே ஹீலராக இருக்கவே முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அவரே ஹீலராக இருக்க முடியவே முடியாது. அதனால் வியாதியை மட்டும் நீங்கள் நினச்சிங்க, கர்த்தர் கொடுக்கறதே கிடையாது. ஆமென். சத்துரு தான் அதை கொடுக்குறவன். சத்துரு கொண்டு வரும் பொழுது நீங்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஏன் நான் இதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன்னா, சிலர் கர்த்தரையே தேடாம நான் இதெல்லாம் சிலதெல்லாம் அறிக்கைட்டு பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு போது ஆண்டவர் சொன்னார், சும்மா அறிக்கைட்டாலாம் நடக்காது. ஆமென். இப்போ இறையாதே அப்படின்னு நான் பிரச்சனையை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன்னா அது பயங்கரமா இறையுது. ஏன் தெரியுமா? நான் டெய்லிலாம் அவரை தேடுறது கிடையாது. நம்ம என்ன செய்யறதில்ல, அவரை டெய்லி தேடுறதில்ல, அவர் கொடுக்குற கணத்தை கொடுக்கறதில்ல. ஹல்லேலூயா. அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதில்ல. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனை போது மட்டும் நோட் எடுத்துக்கிட்டு இந்த வசனத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்கள் வீட்டில் பேசவே மாட்டீங்க. உங்களால் ஒரு காரியம் அவனு பேசுனா நீங்கள் நேசிப்பீங்களா? சொல்லுங்களேன். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எப்போ பழிக்கும் தெரியுமா? இந்த அறிக்கையிடுதல், இந்த ஃபாஸ்டிங்கு, இந்த ஜபம், இதெல்லாம் எப்போ பழிக்கும்? ஒரு கனெக்ஷன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சீஷர்கள் அவரோட கனெக்டடாக இருந்ததுனால தான் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணாரு? தோ தே ஆர் நாட் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், ஆனால் அவரோட தான் இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? நீங்கள் யாரோட இருக்கீங்க? நல்லா கேட்டுங்க, நீங்கள் கர்த்தரோட தான் இருக்கணும். ஆமென். எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் யாரோட தான் இருக்கணும்? கர்த்தரோட தான் இருக்கணும். கர்த்தர் தான் உங்களுக்கு. அதுதான் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்குமா. ஆமென். அந்த நேரத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும். அவரை தவிர எனக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு புயல் காட்டு சொல்லிட்டு வருமா பாருங்க. ஒரு நாள் இத்தனாம் தேதி உனக்கு நான் ஒரு சோதனை அனுப்ப போறேன் நான் சொல்லுவாரா? சொல்லுங்க. தீங்கு நாளிலே கூடார மறைவில் அவர் ஒளித்து வைத்து உங்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். என்னைக்கு தீங்கு நாள் வரும்னு தெரியாது, ஆனா எப்பொழுதுமே அவருடைய கூடாரத்தில் இருந்தோம்னா அந்த தீங்கு நாளை நீங்க தப்பு வைக்கப்பட்டிருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பலப்படணும். அர்த்தம் வார்த்தையில பலப்படணும். அந்த சோதனை நேரத்தில் இருந்ததான் ஆங்கர். கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிச்சு என்ன இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். இந்த வார்த்தையை டெய்லி நீங்கள் படித்து இன்னைக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னைக்கு கட்டாயமாக இது இல்லாமல் நீங்கள் பைபிள் விட்டு எழுந்திரிக்காதீங்க. சும்மா படிச்சுட்டு போயிடாதீங்க. படித்து இன்னைக்கு எனக்கு இதை பேசியிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்களா? ஹலோ. ஏன் தெரியுமா சில போராட்டம்லாம் நமக்கு வருது? அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 2 சொன்னேன். என்னன்னு? கர்த்தர் அனுமதிக்கிறது, பிசாசு அனுமதிக்கிறது, இன்னொன்னு நீங்களே அனுமதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே அனுமதிக்கிறது சொல்லுங்க. இதுல தான் நான் நிறைய பேர் இருக்கோம். நம்ம though we are going to church, we are giving offering and tithes, எல்லாம் கொடுப்போம், சர்ச்சுக்கு போவோம். அல்லேலூயா. ஒரு ஒட்டுதல் இருக்காது, தேவனோட ஒரு ஐக்கியம் இருக்காது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், அந்த என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் விட்டுருவோம். ஒரு பாட்டு பாடுவோம், அதோட 10 மாதம் கழிச்சு அந்த பாட்டு புக்கை தேடுவோம், பைபிளை தேடுவோம். இதெல்லாம் ஒரு இது கிடையாது. இந்த பெனியினுடைய மெசேஜ்லாம் கேளுங்க. அவருங்க ஹோலினஸை பற்றி எப்படி பேசுகிறாருன்னு பாருங்க. ஹோலினஸ்னா என்னது? அவர் பரிசுத்தர் நம்ம சொல்றது அல்ல. அந்த ஹோலினஸ் உங்களுக்கு வேர்ல்டுக்கு உனக்கும் இயற்கைக்கு உனக்கு ஒரு செப்பரேஷன் இருக்கணும், சாலிட்யூட் இருக்கணும். அல்லேலூயா. நீ வேறு பிரிக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையில தெரியணும். ஒரு அசிங்கமா பேசிட்டு இருக்கிறவன் அவன் வரான் பேசக்கூடாதுரா இதெல்லாம் சொல்லணும். அல்லேலூயா. ஐயோ இந்த சிஸ்டருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சரி, கர்த்தர் இவங்களோட இருக்கிறாருன்னு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாட்டுக்கு சினிமாவுக்கு போயிட்டு சீரியல் பார்த்துட்டு அவன் போனோகிராஃபி பார்த்தா அவனும் கர்த்தருடைய பிள்ளை தான், அவனும் சர்ச்சுக்கு போறான், நான் பார்த்தா என்னன்னு அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும்? though we are Christian, born again Christian, பட் நமக்கு என்ன வராதுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வர ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் வரும். ஹலோ.
தோல்வியின் மேல் தோல்வி, கண்ணீரின் மேல் கண்ணீர். வேணுமானா நம்மளை பார்க்க பகட்டா தெரியலாம், ஆனா சில காரியத்துல நம்ம என்ன பண்ணி ஜம்ப் பண்ணி பார்ப்போம், ஜம்ப் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3வது கட்டத்துல தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நாமளே அனுமதிச்சுக்கிறோம். அல்லேலூயா. சாத்தானு கதவை திறந்து, நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் அவனுக்கு கதவை திறந்து அவன் உள்ள ஒரு கொஞ்சோண்டு இடத்த கொடுத்தா என்ன செய்வான்? மடத்தையே பிடிச்சிடுவான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டைம்ல தான் நீங்க இந்த மாதிரி நுழைஞ்சிட்டீங்க, அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கவனிக்கணும். அந்த டைம்ல சாத்தான் உங்களை டெஸ்ட்ராய் பண்ண வந்துடுவான். நிறைய பேர் டிப்ரெஷன்ல போவாங்க, நிறைய பேர் ஏன் வாழணும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு என்ன தேட மாட்டாளா? ஆமென். இன்னைக்கு என்ன மகன் தேட மாட்டானா? ஒரு காரியத்தை சொல்றேன், வாட் எவர் பி ஒரு ப்ராப்ளம், என்னத்தினால இந்த ஸ்ட்ராங் வருதுன்னா, ஒன்று சின், ஒன்று என்னதுங்க? சின். சின் என்னது? பாவம். பாவம், அதான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் பாவத்திலே இருந்தேன்னா நானே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்குவேன்? நான் வந்து ஸ்ட்ராங் நான் அனுமதிக்கிறேன் வா அப்படின்னு. உங்களுடைய நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்து ஸ்ட்ராங் வந்துச்சுன்னா கர்த்தர் உனக்கு சொல்லி தருவாரு. நான் இது பிலாங்ஸ் டு காட். எது யுத்தம் என்னது, நீ பயப்படாதன்னு. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட் அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன்னு. இட் இஸ் காட்ஸ் பேட்டில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனா நீங்க உங்க பாவத்து நிமித்தம், நீங்க ஒழுங்கின்மை நிமித்தம், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம உலகத்தார மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, ஹல்லேலூயா, உலகத்தார மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளே நம்முடைய வாழ்க்கையில சில என்னத்தை அனுமதிச்சுக்கிறோம்? புயல் காற்று அனுமதிக்கிறோம். அந்த நேரத்துல ரொம்ப நல்லா கவனிங்க, சத்துரு எதுக்கு வருவான் தெரியுமா? டு டெஸ்ட்ராய், ஸ்டீல், கில். உங்களை அழிக்கவும் கொல்லவும் திருடுவான், சமாதானத்தை திருடிடுவான், உங்களை டெஸ்டிமனி அழிச்சிடுவான். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இதிலிருந்து நம்ம எப்படி வரணும், வெளியில வரணும் அப்படின்னா, முதல்ல நல்லா கவனிங்க, இது நான் தான் அனுமதிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. இதில் நான் ஒரு பெரிய பிஸ்தா, நான் வந்து பெரிய பரிசுத்த வாட்டியாக்கும்னு நினைக்கக்கூடாது. பரிசுத்தம்னா என்னன்னு நான் சொல்றேன்னா, உலகத்தார் மாதிரி இருக்கிறீங்களா? எஸ்ஐக்கண்ண சொல்றாரு பாருங்க, உலகத்தாருக்கும் கேன்சர் வருது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருது. ஏன் வருது? உலகத்தார் மாதிரி நீ வாழற, அதனால வருதுன்றார். ஹல்லேலூயா. வரக்கூடாது. சிக்னஸ் ஃப்ரீ ஜோன்ல தான் இருக்கணும். ஆமென். சிக்னஸ் ஃப்ரீ ஜோன்ல தான் இருக்கணும். அதை நீங்க என்ன செய்யணும்? விரும்பணும். ஆமென் சொல்லுங்க. என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளே அனுமதிக்கிறோம். நம்ம வந்து சிலதை தான் என்ன பண்றோம்? ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வேணும், இது வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும். ஆண்டவர் நினைச்சா ஜெபம் பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேலைக்காக அறிக்கையெல்லாம் இட்டுட்டோம், வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் சார், இந்த வேலையோட முக்கியமானது உனக்கு இல்லையே, வேலையோட முக்கியமானது உனக்கு இல்லை, வேலையை விட முக்கியமானது ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியல. அப்போ எதுல இருந்து விலகணும்? நீங்க சொல்லுங்க. உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும், உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். பாவத்திலே பெரிய பாவம் எது சொல்லுங்க? விக்கிரக ஆராதனை. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுங்க, பெரிய பாவம் எதுன்னா ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தாம தேடாதுதான். ஏன் ஆண்டவரே, அந்த அம்மா ஜெபிப்பாங்க, அந்த அப்பா ஜெபிப்பாங்க, என் பிள்ளைக்கு இதை கொடுங்க, என் பிள்ளைக்கு அதை கொடுங்க. ஏன் நடக்கல தெரியுமா? அந்த பிள்ளை முதல்ல இந்த படிப்பை விட எது முக்கியம்னு தெரியல, அதுக்கு ஆண்டவர் முக்கியம்னு தெரியல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முக்கியம்னு தெரியல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். அது காம்பஸ் மாதிரி. காம்பஸ் என்ன பண்ணும்? டைரக்ஷன், திசை காட்டி. காம்பஸ் இல்லைங்களா? அது என்ன பண்ணும்? திசை காட்டி. இப்படி பொல்லாத காற்று அடிக்குது, சீருது, கொந்தளிப்பு வருது, அந்த நேரத்தில் அந்த டைரக்ஷனை காட்டுறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே அனுமதிக்கும் பொழுது நம்ம இதுல இருந்து வெளியில வரணும்னு தேவன் விரும்பி இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி சொல்றேன், உடனே நீங்க உயிர்த்து ஆராய்ந்து பார்த்துச்சு. இனிமே இந்த பாவங்களுக்கெல்லாம் பெரிய பாவம் எதுன்னா, நீங்க வந்து சினிமா பார்க்கறது, லொட்டு லொஸ்க்குன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தயவுசெய்து நான் ரொம்ப ஜெபிச்சது என்ன தெரியுமா? கண்ணீரோட ஜெபிச்சேன். ஆண்டவரே, எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. குவாலிட்டியா இருக்கும். உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் எத்தனை வருஷம் கழிச்சு பேசுறாங்க பாருங்க. ஒரு சிஸ்டர் 12 வருஷம் கழிச்சு அவங்க சொல்றாங்க, அந்த 8பட்ட பங்களால நீங்க பேசுற வார்த்தையை நான் மறக்கவே இல்லைக்கா. அந்த நடுராத்திரி வரைக்கும் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே இந்த ஜெபம், அந்நிய பாஷையில பேசி, நடுராத்திரி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறதுனாலதாக்கா இன்னைக்கு ஒரு சாதாரண பெண். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை சரிப்படுத்தினா அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். வேற எதுவுமே முக்கியம் இல்லை.
எல்லாம் முக்கியம்தான். புருஷன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், சாப்பாடு முக்கியம், ஹெல்த் முக்கியம், வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம். எல்லாத்தை விட எது முக்கியம்? கர்த்தர் முக்கியம். கர்த்தர் தேடுறது முக்கியம். இப்போ நம்ம வேணும் விக்கிரகத்துக்கெல்லாம் போகல, வேற ஒன்றும் தவறான இடங்களுக்கெல்லாம் நம்ம போகல. ஆனால் நான் உங்களை கேட்குறேன், நீங்களும் தேவனை கனெக்டடாக இருக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னவா இருக்க? ஹீலராக இருக்கிறாரா? ப்ரொவைடராக இருக்கிறாரா? அப்பாவாக இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? நீங்கள் அவரோட கரெக்டாக ஒட்டி இருந்தாதான். ஹலோ, சிலருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லாமல் இருக்கும். உடனே அவர் சொல்வார், ஏன்னா அவர் சொல்கிறார் ஆபிரகாம்ட்ட நான் உன் சிநேகிதன்னு சொல்கிறார். ஆமென். உங்களுக்கு நீங்கள் சும்மா பைபிளை திட்டு அவருங்க, நான் சொல்கிறத நல்லா கணக்கா பைபிளுக்கு எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் அப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. கருத்தாக இருக்கு அவருடைய விஷயத்தில். நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இன்றைக்கு வரைக்கும் சரி, பிள்ளைங்களுக்கு கிஷோருக்குலாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஜுரம் அடிக்குது. நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஜுரம் நல்லா ஆகணும். நான் ஜெபம் பண்ணலைங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமே, நான் செத்தா என் பாடி அன்னைக்கு தான் போகக்கூடாது. என் பாடியாக அடக்கத்தில் அந்த பொட்டியில் இருக்கிற அன்னைக்கு தான் நான் சர்ச்சுக்கு போகக்கூடாது. இப்படி நான் ஜெபிச்சேன். நீங்கள் நம்புவீங்க? இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு டிம்பி கொடுத்துருவாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. மொய் வைக்கணும்னு போக மாட்டாங்க. அப்புறம் என்னது, அன்னைக்குன்னு எதையாவது இழுத்து போட்டுவாங்க. நான் எங்கள் அம்மா நான் ரொம்ப ஹோம்சிக் இப்போ உள்ளவங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா, ஐயோ இந்த சர்ச்சோட மெசேஜ் போடணும் நம்மளுக்கு. இந்த செய்தியை கேட்டு தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஓட்டணும். இந்த காசை வச்சு தான் இந்த மாதம் வரைக்கும் ஓட்டணும்னு நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வச்சு தான் இந்த மாதத்தை ஓட்டணுன்றது தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்க தாங்க ஆண்டவர் அவருடைய இஷ்டத்தின்படி உயர்த்துவார். அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்து. அவருடைய பர்பஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. முதல்ல நீங்கள் அவரை கண்டுபிடிங்க. அவரை நீங்கள் கண்டுபிடிங்க. உன் மூலமா நான் ஆளுகை செய்வேங்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனா இருப்பேங்கிறாரு, ஒரு ப்ரொவைடரா இருப்பேங்கிறாரு, நான் யுத்த வீரனா இருப்பேங்கிறாரு, என்னுடைய நாமம் யுத்தத்தில் வல்லவர் அப்படிங்கிறாரு. அவரை நான் ஆடிக்கு ஒரு வசம், அம்மாவாசி ஒரு வசன்னு சொல்றாங்க பாருங்க உலகத்தாரெல்லாம். அந்த மாதிரிலாம் ஆண்டவரை தேடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன ஜெபிச்சாலும், இப்போ உலகத்தாரர் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூரை கூட தாண்டாதுங்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் சும்மா கூரை எல்லாம் கிடையாது. ஜெபத்தில் ஆவிக்குரிய தளத்தில் கூரை கூட தாண்டாதுங்கிறதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. ஒண்ணுமே பதில் வராது. ஸ்ட்ராங் ஆஃப்டர் ஸ்ட்ராங், ஒன்று மாற்றி ஒன் ஆஃப்டர் அனதர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களை நான் அன்பாக கேட்குறேன், நீங்கள் மாத்திரம் தேவனிடத்தில் நீங்கள் சரியாக ரிலேஷன்ஷிப்பு ஃபெல்லோஷிப் வைக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புயல் மேலே புயல் வீசிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் பைபிள் ஒரு இடத்துல கிடக்கும், டிப்ரெஷன் ஆகிடும், அப்ரெஷன் ஆகிடும், சிக்னஸ் ஆகிடும், லாஸ் ஆஃப் மணி ஆகிடும், லாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆகிடும். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் நீங்கள் விலகி இருக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. அவருடைய வசனம் என்றென்றைக்கு வசனம் இல்லை, வசனமோ. பூலாம் உதிரும், பிரச்சனைலாம் வரும், போயிடும். ஆனால் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேங்கிற. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? வசனத்தை எடுத்து படிச்சாதான் கண்டுபிடிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவரை? கலிலேயாவுக்கு போகலாமா சொல்லுங்க? போய் அங்கே ஹெட் குவார்டர் தான் அவருக்கு, அங்கே போய் பார்க்க முடியுமா? நாசரத்தூரில் நடந்து போட்டுருக்கிறாரு, போகலாமா? கப்பர்நகூம் போயிருக்கிறாரு, பெத்சாயிதா போயிருக்கு, அப்படியே இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறாரு. அவள் உள்ளே இருக்கிற ஒரு குஷிப்படுத்துறேன்னா, நீ பைபிள் எடுத்து சமத்தாக எடுத்து உட்காந்து வாசிங்க. சமைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம், சில காரியங்களை எவ்வளோ கருத்தாக செய்கிறோம். கர்த்தரை கருத்தாக தேடுறோமா சொல்லுங்க? இன்னையிலேருந்து கர்த்தருடைய ஜனமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தை விட கர்த்தருக்கு முதல் மரியாதை கொடுங்க. எல்லாத்தை விட உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை தேடினான்னு சண்டை போடுங்க. அல்லேலூயா. பைபிள் படிச்சியா இல்லை பைபிளை கர்த்தரை கண்டுபிடிச்சியான்னு கேளுங்க. கர்த்தரை இன்னைக்கு கண்டுபிடிச்சான்னு கேளுங்க. அல்லேலூயா. சும்மா சர்ச்சுக்கு போய்ட்டு வெளியில் உட்காந்துருக்கிறதுலாம் சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. நிறைய சர்ச்சில் வெளியில் வாலிபர்கள்லாம் உட்காந்து உள்ள மெசேஜ் ஓடிட்டு இருக்கும், வெளியில் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. சில பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த சிஸ்டர் இந்த சிஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறது அர்த்தம். சும்மா ஆண்டவர்கிட்ட ப்ளே பண்ணக்கூடாது, அவரை ஃபூல் ஆக்கக்கூடாது. இப்படிலாம் ஆக்குனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும், மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சிடும். நம்ம பணத்தினாலேயோ நம்ம பக்க பலத்தினாலேயோ ஆள் பலத்தினாலேயோ நம்ம பிரச்சனை தீர்க்க முடியாதவர்கள் வந்துடும். கர்த்தருடைய வசனத்தினால ஒண்டிதான் தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு விட்டுருவார். ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் பாடுகள் வரும், கொந்தளிப்பு வரும், அலைகள் கொந்தளிக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹீ இஸ் எ கிரியேட்டர். ஆமென்.
இப்போ நான் அவருடைய குவாலிட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் இருக்குது. உங்கள் குவாலிட்டி என்னென்னா யூ ஆர் குட்னு வச்சுக்கலாம். அவர் ஆல்சோ குட் இல்லை இல்லை. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருக்கீங்க, கர்த்தருடைய குணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இல்லாத நல்ல குணங்கள் அவருக்கு இருக்கிறது ஏதாவது சொல்ல முடியுமா? ஹீ இஸ் எ கிரியேட்டர். அப்புறம் அவர் ஹீ இஸ் ஹோலி. வி ஆர் ஆல்சோ ஹோலி பட் நாட் தட் மச். ஆமென். அவர் எப்படி இருக்கிறாரு? ஹோலி. அவர் சொல்றாரு பிசாசு இதோ வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒண்ணு கூட கிடையாதுன்றாரு. கேன் யூ டெல் லைக் திஸ்? நீங்க அப்படி சேலஞ்ச் பண்ண முடியுமா? பிசாசு வரும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. முடியவே முடியாது. அப்போ நம்ம அவருக்குள்ள இருந்தா தான் அந்த ஹோலினஸ்லேருந்து இன்னும் ஸ்டில் மோர் ஹோலினஸ்க்குள்ள போக முடியும். அப்போ ஹோலினஸ் கிரியேட் பண்ற அந்த எபிலிட்டி, பொட்டன்ஷியாலிட்டி இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? காட் கிட்ட தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிரியேட்டர் அப்படிங்கிறதுல தியானிக்கும் போது ஆண்டு சொல்றாரு he is omniscient. அப்படின்னு என்னன்னா he is well knowing everything. ஆமென். எல்லாமே அவர் கத்துப்படி. உங்க பிரச்சனையினுடைய அஸ்திபாரத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆமென். omniscient, omnipotent. His power, அவ்வளோ பவர்ஃபுல் காட் he is. Hallelujah. நீங்க ஒரு பவர்ஃபுல் வைஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், சில்ட்ரனா இருக்கலாம், ஆனா அவருடைய பவரோட உங்களை ஒப்பிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ ஆல் வெல் நோயிங், ஆல் பவர்ஃபுல் அண்ட் ஆம்னி பிரஸ் தேவன். நீங்க உங்களுக்கு சொல்றாரு, ஓ ஸ்ட்ராம்ல, உன்னுடைய புயல் காற்றுல, உன்னுடைய கொந்தளிப்புல உனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு தெரியாம இருக்காதுன்னு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். ஒன்ன கூட நான் கன்சிடர் பண்ணாம இருக்க மாட்டேங்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? ஒரு சின்ன புயலை கூட நீ வந்து நான் அலட்சியமா நினைக்கிறேன்னு நினைக்காத நீன்னு சொல்ற. ஆமென். ஹல்லேலூயா. இது நல்ல செய்தி தானே உங்களுக்கு? ஏன்னா he knows everything. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை படுத்துறவங்க யாரு? இல்ல நீங்களே அதை உண்டாக்கிட்டீங்கன்னா கூட ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண அப்படின்னு கேட்காம ஒன்னே ஒன்று கேட்கிறாரு, வா வந்துரு என்கிட்ட, அவ்வளவுதான். என்னை தேடுறது இருக்கிற பெரிய பாவத்தை விட்டு வந்துட்டா போதும், வேற ஒண்ணுமே கேட்கல அவரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை நான் இன்னைக்கு வைக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன பாரம்? அவரை தேடலைன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடாது. ஃபாதர் பாடுக்கிறாரு, சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்த சுமையாக மாற வேண்டும். வேற எந்த சுமையும் எனக்கு இருக்கக்கூடாது. ஐயோ நான் ஆண்டவர் நல்லவருங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நானே அழுமூஞ்சி மாதிரி இருந்தா அவங்க அழுவுறதே எனக்கு தெரியாது. அவ எது பாரமா இருக்கணும் உனக்கு, உங்களுக்கு, எனக்கு? சுவிசேஷம் பாரம், குட் நியூஸ், காஸ்பல். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்க அப்படி இருந்தா தானே மற்றவங்களை நீங்க ஸ்திரப்படுத்த முடியும். அப்போ he is well knowing your problem. He never forget you. Amen. And forsakes you. Hallelujah. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னதுதான். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையில, தினகரனுடைய வாழ்க்கையில ஸ்ட்ராங்ஸ் இருந்தது. ஆமென். இப்போ நீங்க நினைக்கிறீங்களா ஊழியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு? இல்லை தனிப்பட்ட ஹவுஸ் ஒய்ஃபுக்கோ இல்லை ஒர்க்கிங் விமனுக்கோ இல்லை குடும்பங்கள் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களோட தான் இருக்கிறார் அந்த பிரச்சனை. பிகாஸ் ஹீ இஸ் omnipresent. ஆமென். உங்க பிரச்சனை போது அவரும் பிரசன்டா இருக்கிறார் உங்களோட. omnipotent அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்றார். அப்போ அவர் அந்த 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 ஸ்ட்ராங் எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அவர் சொல்றாரு, என்னால முடியும், நீ என்கிட்ட வா முதல்ல. ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? முதல்ல அவரை செகண்டரியா வச்சுட்டு செகண்ட் ஹேண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னோட அந்த பிரச்சனையில நானும் நிக்கிறேன், கூட தான் வரேன். ஆனா நீ என்ன செய்யல, என்ன நீ நான் இருக்கேன்ற உணர்வும் உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. I am well potent. எனக்கு omnipotent God. He's அவருக்கு தான் அந்த வல்லமை இருக்குது. உன்னை என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ? எப்படி இந்த பிரச்சனையில என் கரத்தை நீட்டினா நீ டெம்பரரி இல்லை பெர்மனண்டா நீ நல்லா இருப்ப. எந்த இடத்துல நான் இதை செஞ்சா நீ சந்தோஷப்படுவ அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு முடியும். ஆமென். கனெக்ஷன் அவரை கண்டுபிடிக்கணும் பைபிள்ல. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஒரு சாப்டர் படிச்சாலும் தண்ணி கொட்டணும். ஆமென். நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னு வருது, அவ்வளோ கண்ணீர் வருது. ஏன் திக்கற்று நிற்கிற நேரத்தில் அந்த வசனம் வரும்பொழுது கண்ணீர். அப்போ அது அந்த டைம்ல நீங்க என்ன ஆயிடுறீங்க? அவரோட
கம்ஃபர்ட் கிடைச்சிருது, கனெக்ட் ஆயிடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் உங்களை என்ன செய்யணும்? கம்ஃபர்ட் பண்ணும், டைரக்ட் பண்ணும், கைடு பண்ணும், சரியான டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு போய் செலுத்தும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே ஏறிட்டு ஓடுவீங்களா? நீங்க போய் நின்று அடுப்பு ஆஃப் ஆகுமா? அது அடி பிடிக்கும் போது என்ன செய்றீங்க? உங்க கையால குறைக்கிறீங்க. இல்லை ஏறிட்டு விட்டா என்ன ஆகும்? பால் பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா சமையல்லாம் கருகி போகும். அப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி குக்கிங் போது என்னது? ஃப்ளேமை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது. கார் இருக்கு, இதை மட்டும் சொல்றேன். கார் இருக்கு, கார்ல நீங்க பாட்டு கார்ல உட்காந்து போட்டு நேராக ஸ்ட்ரைட் ரோடே வருமா? உங்க வாழ்க்கையில டேர்னிங்ஸ் இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும், அப்சர்வ் பண்ணணும் டிராஃபிக்கை. அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி உங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க செய்யணும். ஆமென். முதல் மணி நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. யாராவது கார்ல ஃபியூவல் போடாம போகுமா? சொல்லுங்க, போகுமா? நாளைக்கு கார் எடுக்கணும், சென்னை போகணும், கார் எடுக்கிறீங்க, சும்மா ஜம்முன்னு போய் கார் ஓட்டுவீங்களா? முதல்ல என்ன போடணும்? அதுக்கு அந்த பின்னாடி சாஞ்சிக்கிற தலகாணி வச்சு அது போதுன்னு போமா? தலகாணி இருக்கட்டும், கீழே குஷன் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எது முக்கியம்? இப்போ நம்ம குஷனை தான் மெயினாக பார்க்குறோம், சாஞ்சிக்கிறதுக்கு ஒன்று பார்க்குறோம். ஆனால் எது முக்கியம்? ஃபியூவல் முக்கியம். உங்கள் அதிகாரி நாளைக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, நைட்டி போட்டுட்டு போவீங்களா? ஷார்ட்ஸ் போட்டுட்டு 3/4 பேண்ட் போட்டுட்டு போவீங்களா? அப்போ அது என்னது? அது ஒரு ஒழுங்கு. என்னது அது? டிசிப்ளின். அது மாதிரி உங்க வாழ்க்கையில டிசிப்ளின் என்ன? அவரை தேடுறதான் டிசிப்ளின். கர்த்தருடைய ஜனத்துக்கு நான் ரொம்ப ஜெபிக்கிறேன். காருக்கு ஃபியூவல் மாதிரி உங்க வாழ்க்கையில ஜேர்னிக்கு அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆமென். உடனே நீங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லாண்டவரே அழுவாதீங்க. இப்போ யார் அப்படிலாம் அழுவலாம்? படிப்பு ஏபிசிடி தெரியாதவங்களும் காங்காச்சா தெரியாதவங்க தான் என்ன செய்ய முடியும்? நான் ரொம்ப இதை நினைச்சு பார்த்தேன். இந்த வசனத்தெல்லாம் படிக்காதவங்களாம் எப்படி இருப்பாங்க? இது மொழிபெயர்ப்பே இல்லாதவங்களாம் எப்படி இருப்பாங்க? பைபிளை மொழிபெயர்க்க முடியாத மொழிகளில் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு அதையே சொல்றாங்க. ஆக அவங்க சொல்றது என்னதான்? வசனம் தான். படிக்க தெரியலனாலும். ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு டிசிப்ளின் உள்ள வாங்க. பேசிக்கா எது முக்கியமோ அதை செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். காட் பிளஸ்.